என்ன ஆச்சு மாற்றம் ஆயிருக்குக்கா? இப்போ நாங்களாம் தைரியமாக வரோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஸ்டான்லிக்கு போனோம். அவங்க வந்து ஒரு ஆயம்மா வந்து தப்பு பண்ணாங்க. நாங்கள் விசில் உடனே ஃபோன் போடுறோம் எம்எல்ஏக்கலான்னு சொன்னோம். சரிங்க சரிங்க நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, நாங்கள் சொல்கிறேங்கன்னு. அந்த மாதிரி பேர் என்னான்னு சொல்லுங்கள், எங்களை வந்து இந்த மாதிரி மட்டமாக பேசுகிறாங்க, இரும்புறோன்னு சொல்லி மட்டமாக பேசுகிறாங்க. நாங்கள் உடனே எம்எல்ஏக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். இல்லைங்க நாங்கள் சரி பண்ணிடுறோம், சாரிங்க சாரிங்க நீங்கள் சொல்லாதீங்க. அதுவே ஆட்சி மாற்றம் தானே. மதிக்கிறாங்க இல்லையா? மதிக்கிறாங்க, நம்மளை மதிக்கிறாங்க. எங்கே போனாலும் அது மொத்தத்தில் பொண்ணுங்களை மதிக்கிறாங்க, வயசானவங்களும் ரொம்ப மதிக்கிறாங்க. இந்த 100 நாள் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா ஆட்சி, நல்லா தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ரீசெண்டாக அவர் வந்து எல்லாருக்கும் 234 எம்எல்ஏக்கும் கார் கொடுத்துருக்காரு. அதுக்கு பதில் எங்களுக்கு 2500 கொடுத்துருந்தா ஒரு பெரிய நன்றியாக இருந்திருக்கும். அவர் 2500 கொடுக்காம கஜானால காசு இல்லைன்னு சொன்னார். கஜானால காசு இல்லைன்னு 234 பேருக்கு கார் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் 1,05,000 சம்பளம் வாங்குறாங்க. எல்லாரும் வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்களுக்கு கார் கொடுத்துருக்காரு. ஓட்டு போட்ட ஏழை மக்களுக்கு 2500 கொடுக்குறத கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர் தயவு செய்து கொடுக்கணும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. முதல்வர் விஜய் வந்து இப்போ சிஎம் ஆயிருக்காரு, தாவேகா வென்றிருக்கு. இப்போ இதில் மாற்றம் இருக்கா, மாற்றம் இல்லையா? மாற்றணும். என்ன மாற்றம்? சரியில்லை விஜய். ஏன் என்ன சரியில்லை? ஏன் சரி பண்ணுறான்? நான் எல்லாருக்கும் முதியோர் பணம் தரேன்ட்டு எங்கெல்லாம் ஏமாத்துறான். 1500 தரேன்ட்டு 1200 தான் தரோம். அவன் ஸ்டாலின் கொடுத்ததே கொடுக்குறாங்க. நீ வந்து நான் மலைக்கிறேன், நான் குடிக்கிறேன், இது வரைக்கும் கொடுக்குறேன். அவன் அப்புறம் அவன் சினிமா நடிகரும் இதெல்லாம் வந்து அரசியல் ஆக முடியுமா? அவன் இதில் வந்து அனுபவம் இருந்ததுன்னா அவன் சொல்லலாம் அவனை பற்றி ஆட்சி நடக்கணும். அதெல்லாம் அவனுக்கு அதில் ஐயா வந்த 100 நாள் தான் நடிகணும். திருப்பியும் போய் தான் தாங்கினான், வேறு வழி கிடையாது. ஐயா வந்த 100 நாள்லேயே நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். எங்கே 100 நாள்? 3 மாதம் 4 மாதத்துல எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே பண்ணுற ஒன்றும் பண்ணுறது எதுவுமே. யாருக்கு என்ன பண்ணிக்கிறான்? விவசாயி பண்ணிக்கிறானா இல்லை இது பண்ணுறானா? எங்களை மாதிரி கூடனுக்கு இதுக்கெல்லாம் என்ன பார்த்தா 1500 தரேன். நீ இப்படி இப்போ அந்த 1400 அவங்க கொடுத்தா கலைஞர் கொடுத்தானா அதே தான் கொடுக்குறான். அப்போ ஆட்சி மாற்றம் ஒன்றுமே இல்லையா? மாற்றணும். வேறு அந்த ஆட்சி வந்து தேவைக்கு மாற்றணும். மாற்றிட்டு அப்போ வேறு யார் வரணும்? வேறு யாருன்னா வரான். அப்படியே பழைய பிடிச்சே எவனா வரான். காங்கிரஸுக்காரன் வரான், இல்லைன்னா டிஎம்கேக்காரன் வரான். அதுதான் ஆள் இல்லை. ப்ரோ தாவேகா வந்து 100 நாளை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 100 நாள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்திருக்காங்களா? போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் ஏதாவது மாற்றம் இருக்கா? ப்ரோ இருக்குது ப்ரோ, நிறைய மாற்றமே இருக்குது ப்ரோ. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஏகப்பட்ட மாற்றம் இருக்குது ப்ரோ. நிறைய இடத்துல ரோடு இல்லாமல் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? கண்டிப்பாக ப்ரோ. சின்ன சின்ன கிராமத்துலலாம் பஸ் வராமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காப்புல, உங்களுக்கு தெரியுதா இல்லை? ஆனால் இப்போ வந்து இவர் வந்து எல்லாம் பண்ணுறாரு, ஒன்றும் பண்ணணும், பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. எங்கள் அண்ணா தான் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. நான் கூட அவர் தான் ஓட்டு போட்டேன். ஓகே அவ்வளோதான், மாதிரி எந்த கட்சியும் வர முடியாது, இவர் மட்டும் தான் ப்ரோ. இவர் வந்து இன்னமும் பண்ணுவார் ப்ரோ. ஆனால் தாவேகா எவ்வளோ தான் பண்ணாலும் ஏதாவது ஒரு குறையை மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே என்ன பண்ணாலும் குறை ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ வந்து அவர் வந்து இப்போ தான் ப்ரோ வந்திருக்காரு. வந்து இத்தனை ஒரு 3 மாதம் இருக்குமா, 3 மாதத்துல பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் வந்தோடனே எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். ஆனால் அவர் பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது ப்ரோ எங்களுக்கு. ப்ரோ ஒரு முதல்வருக்கு ஆன மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து விஜயை பற்றி தப்பாக நான் பார்த்துருக்கேன். அந்த இப்போ கூட சட்டமன்றத்தில் கூட குஷியானது பேசினார் பார்த்தீங்களா ப்ரோ? சர்க்கார் பேனர் மட்டும் நீங்கள் கிளிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க மாட்டோம், நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. சரியான டேலாக் ப்ரோ, அதான் ப்ரோ உண்மை. அது தளபதி ரசிகர், எங்கள் ரசிகர்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாப்புல. அந்த காலம் தான் ப்ரோ இது. எங்கள் காலம் கபிலா ஏறி அடி மாப்பிள்ள, அந்த காலம் தான். ஓகே ப்ரோ. தாவேகா அரசு வந்து இப்போ 100 நாளை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த 100 நாள் ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது மாற்றம் வேணுமா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் மாற்றம் எதுவும் காணல. ஆனால் வந்து திருப்தி இருக்குது.